ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூனா ஃபிஷ் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் டூனா எடுத்திருக்கேன். 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் கருகிடாமல் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினது போதும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதிலே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம டூனாவை இதில் சேர்த்துக்குவோம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்குது நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குவோம். நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. வேகமாக வச்சிங்கன்னா கருகிரும். இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டூனா ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.